அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. நெருப்பு ராசியான மேஷம், சிம்மம், தனுஷ் இவங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் இந்த 2026 கொட்டி கிடைக்க போகுதுங்க? ஸோ மிகப்பெரிய செல்வந்தர் ஆகணும், மிகப்பெரிய எனக்கு ப்ராப்பர்ட்டி என் கைக்கு வரணும், நான் ஒரு பொசிஷனில் போய் உட்காரணும், அது கண்டிப்பாக நடக்கும். யூனிவர்ஸ் அதை நடத்தி கொடுக்கும். ஸோ இவங்களோட மனசில் தோணும். இந்த கிங்குன்ற போது ராஜாவுக்கு மீறி வேற யார்கிட்ட அந்த நாட்டில் சொத்து இருக்க போகுது பெருசா, அவரு தான் எண்டு, அதுதான் ஏஜ். ஸோ அந்த ஒரு டெஸ்டினி இவங்களோட ப்ரொஃபஷன்லையோ இல்லை இடம் சார்ந்தோ ஏதாவது பொருள் சார்ந்தோ பணம் சார்ந்தோ ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, நல்ல ஒரு பணம் ரீதியான மாற்றங்கள் வருமானங்கள் இருக்குது. அதை உடனே யாராவது 7 வருஷமா 7 மாதங்களாக உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை கண்டிப்பாக அவங்க மெடிகேஷன் அதுக்கு எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு வகையில் மணி ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும், சின்ன சின்ன மணி ஃப்ளோவாவது வந்துக்கிட்டே இருக்கும். குடும்ப ரீதியான விஷயங்களில் குடும்பம் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். டெய்லி ஒரு 5 நிமிஷம் மௌன விரதம் இருக்கணும், அட்லீஸ்ட் 5 நிமிஷம் முடிஞ்சா. அதாவது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லணும்னா எந்த கடவுள் வழிபாட்டை இந்த நெருப்பு ராசிக்காரர்கள் இருக்க பிடிச்சிக்கணும்? அதாவது உக்கிர தெய்வமாக எனக்கு வேணும், நான் அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்றவங்க காளி வழிபாடு தாராளமாக செய்யலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் பயம், எனக்கு நான் இப்படி சாந்தமாக போயிடுறேன்றவங்க. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026 ஆண்டு நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டேரோ ரீடிங் மூலமாக நமக்கு சொல்வதற்காக டேரோ ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். இந்த காணொலியில் நெருப்பு ராசியான மேஷம், சிம்மம், தனுஷ் இவங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாமா மேம்? முதலாவதா இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் இந்த 2026 கொட்டி கிடைக்க போகுது மேம்? ஸோ நெருப்பு ராசிகள் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இந்த நெருப்பு ராசிகளில் இந்த வருடம் என்ன கொட்டி கிடைக்க போகுது அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த கொட்டி கிடைக்க போகுதுன்றத சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக அதுதான் நடக்க போகுது. ஸோ மிகப்பெரிய செல்வந்தர் ஆகணும், மிகப்பெரிய எனக்கு ப்ராப்பர்ட்டி என் கைக்கு வரணும், நான் ஒரு பொசிஷனில் போய் உட்காரணும், அந்த மாதிரி ஒரு இடம் சார்ந்து அவங்களுடைய அரியணை சார்ந்து எந்த விதமான விஷயத்த அவங்க தீர்மானம் பண்ணியிருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும். யூனிவர்ஸ் அதை நடத்தி கொடுக்கும். ஸோ இவங்களுடைய மனசில் தோணும், நம்மளுக்கு இது நடக்க போகுது, நம்ம இந்த வருடம் ஒரு விஷயத்த சாதிக்க போகிறோம் அப்படின்றது அவங்க மனசில் தோணும். அது தோன்றதை அவங்க நம்பணும். நிறைய டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை நம்பாமல் நமக்கு எங்கே இதெல்லாம் கிடைக்க போகுது, சும்மா ஏதோ நினச்சிட்டு இருக்கோம், நம்மளாம் ஃபீல் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் நடக்காது, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போவாங்க. ஸோ அதுதான் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம். ஆனால் அவங்க மனசு சொல்கிறது உண்மையான ஒரு விஷயம், உனக்கு இது நடக்க போகுது, உனக்கு இந்த பொசிஷன் கிடைக்க போகுது, ஸோ உனக்கான அந்த அரியணை இங்கே காத்துட்ருக்கு, இதெல்லாம் அவங்க மனசு கைட் பண்ணும். ஏன்னா அந்த பிரபஞ்சத்துக்கும் மனசுக்கும் அவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ பிரபஞ்சம் கொடுக்க போகிறத மனசு முன்கூட்டியே அதை அப்சர்வ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் உனக்கு கிடைக்க போகுதுன்றது. அப்போ அதை சரிவர அவங்க பயன்படுத்தினா கண்டிப்பாக அந்த கொட்டி கிடைக்க போகுதுன்றது தான். ஸோ என்ன எதிர்பார்த்தாலும் அதுக்கு டபுள் ட்ரிபிள் மடங்காக அவங்க நிச்சயமாக இந்த வருடம் கிடைக்கும். அதுவும் பணம் சொத்து சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், அவங்க பக்கம் டேர்ன் ஆகும் எதுவாக இருந்தாலும். மேம் கிங் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு இருந்துச்சுல மேம், அந்த கார்டு பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ இந்த கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படின்றது அவ்வளோதான், அவர் ஃபுல் செட்டில்ட் ஆகிட்டார். ஸோ பணம் சார்ந்த விஷயம் படிப்படியாக முன்னேற்றமான விஷயமா இருக்கும். இந்த கிங்குன்ற போது ராஜாவுக்கு மீறி வேறு யார்கிட்ட அந்த நாட்டில் சொத்து இருக்க போகுது பெருசா, அவரு தான் எண்டு, அதுதான் ஏஜ். ஸோ அந்த ஒரு டெஸ்டினி இவங்களோட ப்ரொஃபஷன்லையோ இல்லை இடம் சார்ந்தோ ஏதாவது பொருள் சார்ந்தோ பணம் சார்ந்தோ ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்பேற்பட்ட மனிதர்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றது காட்டக்கூடியது அந்த கார்டு. இப்போ மேஷராசி, சிம்ம ராசி, தனுசு ராசிலாம் ராஜா மாதிரி வாழ போகிறாங்க இந்த வருஷம் நிச்சயமா மேம். மேம் இப்போ இந்த 2026 ஆண்டில் இந்த நெருப்பு ராசிகள் எந்தெந்த விஷயத்துலலாம் மேம் ரொம்ப கவனமாக இருக்கணும்? ஸோ
நெருப்பு ராசிகள் இவங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? ஆக்சுவலி அந்த கார்டுலயும் வந்து அந்த சர்க்கிள் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வருது, இந்த கார்டுலயும் அது கனெக்ட் ஆகுது. பென்டிகல்ஸ் தான் இது எல்லாமே. இந்த பென்டிகல்ஸ் சார்ந்து, பென்டிகல்ஸ்ன்றது வந்து நம்மளுடைய பணம் சார்ந்து, பொருள் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, பொருட்கள் சார்ந்த விஷயங்களை தான் அது வந்து குறிக்கும். நிலம் சார்ந்தும் குறிக்கும். ஸோ இவங்க இங்கே என்ன கவனமாக இருக்கணுன்றது பார்க்கும்போது, ஓகே எனக்கு நிறைய இருக்குது, நான் இப்போது ஒரு ராஜா வந்து நிறைய சொத்து இருக்குன்னா சும்மாவே ஒரு தான தர்மங்கள் கொடுத்துட்டு இருந்தா அவரோட எம்பையரை வந்து எப்படி பில்ட் பண்ண முடியும்? ஸோ அவர்கிட்ட பணி செய்கிறவங்களுக்கு எப்படி சேலரி கொடுக்க முடியும்? இதெல்லாம் ஒரு பேசிக் இருக்குது. சும்மாவே கொடை கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும் இது பில்ட் ஆகாது. அதே தான் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, நல்ல ஒரு பணம் ரீதியான மாற்றங்கள், வருமானங்கள் இருக்குது. அதை உடனே வந்து யாராவது கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கடன் கொடுக்கறது, ஆடம்பர செலவு பண்ணுறது, தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, யாருக்காவது ஷுவாரிட்டி போடுறது, பணம் சார்ந்த விஷயங்கள், பொருள் சார்ந்த விஷயங்களில் இது எதுவுமே கூடாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு இருக்குது. இன்னொன்று, ரொம்ப ஆடம்பர தேவைகளை குறைச்சிக்கிறது நல்லது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் வருது, நம்ம வந்து ஒரு கார் எடுக்கலாம், இல்லை ஒரு பைக் இருக்குன்னா இன்னொரு பைக் எடுக்கலாம், வருமானம் தான் வருது இஎம்ஐ கட்டி எடுக்கலாம். அந்த மாதிரியான கடன் சார்ந்த விஷயங்கள், அன்னெசரியாக ஆடம்பர தேவைகளுக்காக கடன் வாங்குறதெல்லாம் கூடவே கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். மேம், இப்போ இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த நெருப்பு ராசிகள் உடல் ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும்? உடல் நலத்தை எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கணும்? ஸோ நெருப்பு ராசிகள் உடல் ரீதியான விஷயங்களில் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, 7 வருஷமாக 7 மாதங்களாக உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை கண்டிப்பாக வந்து அவங்க மெடிகேஷன் அதுக்கு எடுத்துக்கணும். ஜென்ரல் செக்கப் பண்ணுறதோ இல்லை அதுக்கான செக்கப் பண்ணி இப்போ எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அது ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கான மெடிகேஷன் இமீடியட்டாக இந்த வருடம் எடுக்கணும். இது வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் எடுக்கலை, நான் செக்கப் கூட பண்ணல, எனக்கு என்ன இருக்குன்னே தெரியல அப்படின்னாலும், சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக தொத்திக்கிட்டு இருந்தாலும் அதற்கான மெடிகேஷன் இந்த வருடம் எடுத்தே ஆகணும். ஸோ அந்த உடலை வந்து அவங்க ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுக்கணும். உடல் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க ஒரு ஹெல்த் செக்கப், ஜென்ரல் செக்கப் பண்ணும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு. ஸோ அதற்கான இம்மீடியட் மெடிகேஷன் எடுக்கணும். அது எடுத்துட்டாங்கன்னா, இந்த வருடம் அது செஞ்சுட்டாங்கன்னா மேற்கொண்டு அது வந்து மேஜரான இஷ்யூவாக மாறாமல் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இல்லைன்னா அது நாற்பட்ட ஒரு நோயாக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இம்மீடியட்டாக அப்பப்போ அந்தந்த ஆக்ஷன்ஸை வந்து எடுத்துடணும், உடல் சார்ந்து, உடல் நல பிரச்சனைகள் சார்ந்து. மேம், இந்த நெருப்பு ராசிகளினுடைய 2026ஆம் ஆண்டு பொருளாதார வாழ்க்கை சூழல் இதெல்லாம் எப்படி மேம் இருக்கும்? யார் பேச்சும் கேட்காம என்னுடைய ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் இப்படி தான் இருக்கணும், நான் இதை தான் பண்ண போகிறேன், இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இந்த விஷயங்கள் என் கைக்கு வரணும், அதுபடி போக போகுது இந்த வருடம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த ராஜா மாதிரியான வாழ்க்கைன்றது நம்மளுக்கு வந்தது. இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்களோ, என்ன வந்து அவங்க வந்து ஒரு திட்டம் தீட்டுறாங்களோ, ரொம்ப அவங்கள சார்ந்து மட்டும், ஸோ அது பொருள் சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக அது வந்து நடக்கும். அப்போ மணி ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் மணி ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன மணி ஃப்ளோவாவது வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்னதாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு லாபம் கிடைக்கும், ஒரு பார்ட் டைம் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து லாபம் கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கும், பணம்ன்றது வந்துக்கிட்டே இருக்கும். இது என்னென்னா, இவங்க தேடி போக வேணாம், இவங்க இங்கேருந்து யோசிச்சு ஒரு காரியத்தை செஞ்சால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வரும். அந்த மாதிரி இருக்கும். மேம், இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு இந்த நெருப்பு ராசிகளினுடைய திருமணம், காதல், நட்பு, சொந்த பந்தம், எப்படி சொல்கிறதுனா அவங்களை சுற்றி இருக்கிறவர்கள், அந்த சூழல்லாம் இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி மேம் இருக்க போகுது? ஸோ சொல்லி வச்சு எடுத்து வச்ச மாதிரி வருது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுக்கான ஆன்சர். குடும்ப ரீதியான விஷயங்களில், குடும்பம், உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் பொறாமைப்படுவாங்க, கண்டிப்பாக இவங்களோட போட்டி போடுவாங்க, அது போட்டியோடு நிற்காமல் பொறாமையில் போகும். ஸோ தேவையில்லாமல் இவங்கள பிரச்சனைக்கு உள்ளாக்குவாங்க. ஃபேமிலிக்குள்ளே வாக்குவாதம் வர்றதெல்லாம் குறைச்சிக்கணும். ஏன்னா பணம் ரீதியான குடுக்கல் வாங்கல் வந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. இது ஒரு சண்டை கை கலப்பில் போய் முடிஞ்சிடும். சின்ன சண்டையை கூட ஊதி பெருசாக்கக்கூடிய விஷயமா மாறும். ஏன்னா இவங்க மேலே அவங்களுக்கு இருக்க ஒரு பொறாமை குணமும் போட்டி மனப்பான்மையும் தான். ஸோ அதனால் இவங்களுடைய வருமானம் என்ன, இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுக்கு ஃபேமிலியில் என்னென்னலாம் அவங்க பண்ணுறாங்க, இதை வந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது. ஸோ அது போட்டி பொறாமையாக மாறி பொறாமை ஒரு சண்டையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைஃப் வந்து ஒரு ப்ரைவசிக்குள்ளேயே வச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த நெருப்பு ராசிகளுக்கு நல்லது. அதுவும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல. நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க வந்து உடல் ரீதியாக சொல்லிட்டீங்க, பொருளாதார ரீதியாக சொல்லிட்டீங்க, உறவுகள் ரீதியாக சொல்லிட்டீங்க. இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு விஷயம், இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு, இதை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னா அது என்ன விஷயம்?
ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. யாரையும் வந்து மற்றவங்க கிட்ட சஜஷன் ஐடியாஸ் கேட்காம இருக்கிறது நல்லது. ஸோ எதாக இருந்தாலும் அவங்க பார்ட்னர்கிட்ட பேசி தீர்த்துக்கிறது, லவ்வாக இருக்கட்டும் மேரேஜாக இருக்கட்டும், பேசி தீர்த்துக்கிறது நல்லது. இவங்க மேற்கொண்டு வேறு யார்கிட்டையாவது அதை ஐடியா கேட்குறாங்க, சஜஷன் கேட்குறாங்க, இவங்களுடைய பிரச்சனையை வெளியே சொல்லும் போது அது வந்து வேறு விதமாக டைவர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க ரொம்ப வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வருடம் அப்படின்னு இருக்குது. ஸோ சொல்லக்கூடாது, இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ரிலேஷன்ஷிப் சார்ந்து பார்ட்னர் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மேம், இந்த 2026ஆம் ஆண்டு இந்த நெருப்பு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம்னா அது என்னது மேம்? ஸோ இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்வியல் பரிகாரம், ப்ராக்டிக்கல் பரிகாரம்னு வச்சுக்கலாம். 2 விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து டெய்லி ஒரு 5 நிமிஷம் மௌன விரதம் இருக்கணும். 5 நிமிஷம், அட்லீஸ்ட் 5 நிமிஷம் முடிஞ்சா, அதாவது 20 நிமிஷம் இருக்கலாம். 20 நிமிஷம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ நேரம்லாம் என்னால் முடியாது அப்படின்றவங்க ஒரு 5 நிமிஷமாவது மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் 3 வேளை அப்படியே பிரித்து 5 நிமிஷம் இருக்கலாம். அது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அது இருக்கும் போது அவங்களுக்கு தேவையில்லாத அவங்களுடைய வாயை கொடுத்து எங்கேயும் பிரச்சனை மாட்டிக்காத மாதிரி ஒரு சூழல் அமையும். ஸோ அப்படியே பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு பெஸ்ட் ரெமெடியாக இருக்கும். அண்ட் இந்த மௌன விரதமானது எப்பவுமே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய மேதாவிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக பேசுவாங்க, பேசாமலே இருப்பாங்க. சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த ப்ராசஸ் தான். அதனால் இவங்களுக்கு அந்த விஸ்டம் நிறைய கிடைக்கணும்னா இந்த ஒரு 5 நிமிஷம் டெய்லியும் வந்து பேசாமல் மௌன விரதம் இருக்கிறது நல்லது. அண்ட் இன்னொன்று, எப்போவுமே குலதெய்வ வழிபாடு அமாவாசைக்கெலாம் நம்ம செய்வோம், இல்லை வேறு ஏதாவது ஈவெண்ட்டுக்கு செய்வோம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி எப்போ குலதெய்வ வழிபாடு செய்யணும். இந்த வருடத்தில் வரக்கூடிய எல்லா பௌர்ணமிக்கும் குலதெய்வ வழிபாடு செஞ்சாங்கன்னா குலதெய்வத்தினுடைய அந்த கம்ப்ளீட் பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். ஏன்னா அந்த பௌர்ணமியில் தான் வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி செய்யும் போது நல்லாயிருக்கும். அது இவங்க குலதெய்வ வழிபாடாக செஞ்சால் இன்னும் அந்த குடும்பத்துக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படின்றது இந்த 2 விஷயங்கள் இந்த வருடம் முழுவதும் அவங்க செஞ்சால் நல்லா, அவங்களுக்கு ரொம்ப நன்மையானதாக இருக்கும். மேம், பொதுவாகவே வந்து இந்த நெருப்பு ராசிகள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த நெருப்பு வெளிப்படுத்துகிற தன்மைகள் இவங்களோட கேரக்டர்லையும் வந்து ரிசம்பிள் ஆகுறத நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். இன்னொன்று என்னன்னா, இவங்க மத்தியில் இன்னர் பீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. எப்போ பாரு ஏதாவது ஒரு விஷயத்த நினைக்கிறது, யோசிக்கிறது, குழம்புறது, பக்கத்தில் இருக்கவங்களையும் குழப்புறது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இருக்காங்களே மேம். அந்த மன அமைதி, வாழ்க்கையில் ஒரு நிறைவு, இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த 2026 இவங்க என்ன விஷயம் செய்யலாம் மேம்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மௌன விரதம் இருக்கணும்னு. அதுதான் அந்த நெருப்பு ராசியில் இருக்கவங்க ரொம்ப ஆக்டிவிட்டீஸாக இருப்பாங்க. இன்னொன்று, கோபம்னு வந்துட்டா ரொம்ப கடுஞ்சொற்கள் வீசக்கூடியவங்களாக இருப்பாங்க, ரொம்ப ஹார்ஷாக பேசுவாங்க. அந்த பேச்சால் அவங்க நல்லதுக்காக இருந்தாலும் நல்லவங்களாகவே இருந்தாலும் மற்றவங்க கிட்ட அவங்களுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகிடும். இவங்ககிட்ட நெருங்கிறதுக்கே கொஞ்சம் பயப்படுவாங்க. அதனால் அந்த பேச்சை குறைக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு பெஸ்ட்டான ரெமெடியாக இருக்கும். அதுதான் அவங்களுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அண்ட் இப்போ இருக்க சூழலில் இந்த நெருப்பு ராசியில் இருக்கவங்க இந்த தியானம்ன்றதே பண்ணவே மாட்டாங்க. நெருப்பு ராசியில் இருக்கவங்க பண்ணுறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அப்போ இவங்க அந்த தியானம்ன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க, அதை பிடிச்சிட்டாங்கன்னா இந்த பேச்சு சார்ந்து அது சார்ந்து வர பிரச்சனைகள், இதனால நிம்மதி இல்லாமல் போகிறது, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வாழ்க்கையிலேருந்து போயிடும். ஸோ அப்போ இந்த தியானம் அண்ட் அவங்களுடைய அந்த மௌன விரதம், இந்த 2 விஷயத்த எடுக்கிறது தான். இப்போ ஒரு ஹீலிங்லேயே வந்து நம்ம அதை தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். என்ன அவங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதற்கான சொல்யூஷன் தான். அப்போ இவங்களுக்கு பிரச்சனையே இந்த ஹைப்பர் டெம்பர் ஆகிறது, பேச்சு, வார்த்தைகள் வந்து ஹார்ஷாக விடுறது. அப்போ இந்த 2 விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக தான் மௌன விரதமும் தியானமும் கண்டிப்பாக கம்பல்சரி. இப்போ எப்படி டெய்லியும் நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், அந்த மாதிரி அது ஒரு ஆக்டிவிட்டீஸாக நிச்சயமாக வச்சுக்கணும். அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அது செஞ்சுட்டாங்கன்னா இவங்க ஜெயிச்சிடலாம். மேம், இப்போ இந்த 2026ன்னு எடுத்துக்கும் பொழுது இந்த நெருப்பு ராசிக்காரர்கள் நீங்கள் இந்த ஒரு கடவுளை வந்து நீங்கள் இருக்க பிடிச்சிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லணும்னா எந்த கடவுள் வழிபாட்டை இந்த நெருப்பு ராசிக்காரர்கள் இருக்க பிடிச்சிக்கணும்? இவங்க வந்து துர்கை காளி வழிபாடு பிடிச்சிக்கலாம். அதாவது உக்கிர தெய்வமாக எனக்கு வேணும், நான் அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்றவங்க காளி வழிபாடு தாராளமாக செய்யலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் பயம், எனக்கு வந்து நான் இப்படி சாந்தமாக போயிடுறேன்றவங்க துர்கை வழிபாடு செய்யலாம். ஸோ இந்த பெண் தெய்வ வழிபாடுகள் தான் இவங்களுக்கு என்றைக்குமே ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வருடம் அதை கையில் எடுத்தாங்கன்னா, ஆல்ரெடி அதுதான் நான் செஞ்சிட்ருக்கேன்றவங்க இந்த வருடம் இன்னும் அதை அடிஷ்னலாக நிறைய விஷயங்கள் அதில் செய்யணும். ஸோ அப்படி இவங்க ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது இந்த தெய்வ வழிபாடு அவங்களுக்கு
மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும், நல்ல விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். மேம், இந்த 2026ஆம் ஆண்டு நெருப்பு ராசிக்காரர்கள் ஒரு தடவையாவது இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க, 2026 உங்களுக்கு வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலா பரிந்துரைக்கிற மாதிரி இருந்தா அது எந்த கோவில் மேம்? நான் வந்து உங்களுக்கு பிரத்யங்கரா தேவி கோவில் சஜஸ்ட் பண்ணுவேன். கேரளா பிரத்யங்கரா, சோட்டானிக்கரை பகவதி அம்மன், இந்த கோவில்களுக்கு போயிட்டு வரலாம், ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மேம், இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 3 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு, அவங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம், உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி. உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். நன்றி. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.